சகாரா பாலைவனத்துல பயங்கரமான மணல் புயல் வீசிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ரிசர்ச் ஃபெசிலிட்டில இருக்கிறவங்க கிட்ட இருந்து கொஞ்ச நாளா எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லாம இருக்கு. சோ அது என்னாச்சுன்னு பார்க்க ஜாக்னு ஒரு செக்யூரிட்டி அங்க வராரு. கார்ல இருந்து இறங்கி அந்த லேப் பில்டிங் குள்ள போறாரு. ஃப்ளோர்லயே நிறைய ட்ரெஸ் ஷூஸ் எல்லாம் இருக்கு. ஆனா யாருமே அங்க இருக்கிற மாதிரி தெரியல. ஒவ்வொரு ரூமா போய் செக் பண்ணி பாக்குறாரு. எல்லா திங்ஸும் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. கிச்சனுக்குள்ளேயும் போய் பாக்குறாரு. ஆனா இறந்து போன மனித உடல் ஒண்ணு அங்க இருக்குன்றத இவரு கவனிக்கல. அப்ப வெளியே ஏதோ சத்தம் கேக்குது. யாருன்னு இவரு போய் பார்த்தா அதுவும் அந்த புயல் தான். காத்து வேகமா அடிக்கிறதுனால அப்படி ஒரு சத்தம் கேக்குது. அப்புறம் இவரு ஒரு ரூம்குள்ள தடிக்கு வீறாரு. உள்ள பார்த்தா ஏதோ ஒரு மிருகத்தை சாகடிச்சு பூஜை மாதிரி பண்ணி இருக்காங்க. செவரு ஃபுல்லா அந்த அனிமலோட பிளட்ல ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல எழுதி இருக்காங்க. இது எல்லாத்தையும் தன்னோட மேல் அதிகாரிக்கு இவர் ரேடியோ மூலமா சொல்றாரு. இப்போ வேற யாரையுமே பார்க்கல. இன்னும் மத்த பில்டிங்ஸ் எல்லாம் செக் பண்ண வேண்டி இருக்கு. இப்பவே இருட்டாக போறதுனால நான் மார்னிங் பார்த்துட்டு என்னன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. மார்னிங் ஆனதும் எல்லா பில்டிங்கும் பார்த்துடுறாரு. யாருமே இல்ல. அத ரேடியோல சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு பொண்ணு அங்க பாக்குறாரு. அவருக்கு பயங்கரமான ஆச்சரியம். அவருக்கு தேட சொல்லி அனுப்பும் போதே அந்த ரிசர்ச் ஃபெசிலிட்டில வெறும் ஆண்கள் மட்டும்தான் இருப்பாங்கன்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க.